கல்யாணமான நாள்ல இருந்து இந்த மாதிரி ஒரு தீபாவளிய நான் கொண்டாடினதே கிடையாதுங்க. ஏன்னு கேக்குறீங்களா? நேத்து என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாரு. என் மகள் மட்டும் தான் வீட்ல இருந்தா. நானும் என் பிள்ளையும் என்னதாங்க நான் செலிப்ரேட் பண்றது? நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸும் எடுக்கல. எங்க வீட்ல பட்டாசும் வாங்கல. எல்லாரும் வான வேடிக்கை வெடிச்சிட்டு இருந்தாங்க பட்டாசுலாம். நாங்க வந்து ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த வருஷம் தீபாவளின்ட்டு எழுதியிருக்கா என்னன்னு தெரியல. சரி, அம்மா வீட்ல இருந்து பலகாரம்லாம் வரும். நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். நைட் அந்நேரத்துக்கு வராங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 3 வடை ஃபார்மாலிட்டிக்கு சுட்டுட்டு சுய உண்டெல்லாம் இருந்துச்சு. பட் மாவெல்லாம் என்ன பண்ணாங்க எங்க அம்மா டிஃபன் பாக்ஸ்ல போட்டுட்டு, பாப்பாக்கு அப்படியே குடுத்துருங்கன்னு சொல்லி எனக்கு குடுத்து விட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த மாவை நான் மார்னிங் எடுத்து அந்த மாவுல நான் வடை சுட்டுட்டு இருக்கேன். மாவு வந்து நல்லா ஒரு ஃப்ளஃபியா நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. இப்ப நம்ம அதை சுட்டு தான் நம்ம மார்னிங் வந்து நான் சாப்பிட போறேன். எங்களுக்கு எந்த வருஷமும் இந்த மாதிரி ஆனது கிடையாது. ஆனா இந்த வருஷம் இந்த மாதிரி ஆனது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. வடையும் வந்து சுட்டாச்சு. இப்ப பாருங்களேன், பாயாசம் குத்தமிச்சாங்க. அந்த பாயாசம் அதையும் வந்து நாங்க நைட்டு தொடுவையில எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டேன். சரி, பாயாசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நல்லா கட்டி போயிருக்கு. இப்போ நான் அந்த பாயாசத்தை என்ன பண்ணணும், இன்னொரு கிண்ணத்துல ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றி சுட பண்ணி தான் குடிக்கணும். இல்லாட்டி அது வேஸ்டா போயிடும் இல்லையா? ஸோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிட்டுடலாம். பாருங்க, எங்க அம்மா வீட்ல இருந்து வந்த பாயாசம். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சிரிப்பா வந்துருச்சு. பாயாசம் இப்படியா இருக்கும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வடை ரெடி ஆயிட்டு இருந்தாலும் நல்லா மழைக்கு இதமா சூடா சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப பாருங்க, நைட்டு வச்ச தக்காளி தொக்கும் நைட்டு மீதம் இந்த சாப்பாடும் தான் இப்ப அதுக்கு தொட்டுக்க நம்ம வடை சுட்டுருக்கோம். அழகா வச்சு நம்ம இப்ப சாப்பிட போறோம். சரியா? எங்க ஏரியால செம்ம மழைங்க. இன்னும் புயல் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ மழையிலயும் நேத்து பட்டாசு வெடி சவுண்டு சும்மா பயங்கரமா கிழி கிழின்னு இருந்துச்சுங்க. போன வருஷம் நாங்க பட்டாசு வெடிச்சோம். ஆனா போன வருஷம் நாங்க வெடிக்கும் போது இந்த தெருவே வந்து காலியா இருந்துச்சு. யாருமே வெடிக்கல. இந்த வருஷம் நாங்க வெடிக்கவே இல்லை. ஆனா ஃபுல் க்ரௌடு எல்லாருமே பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டம்மு டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கறது ரொம்பவே இல்லை, சொல்றதுனே தெரியல. அட பாவீங்களா, எங்களை கொடுப்பேத்தீங்களாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்போவுமே அப்பா அம்மா வீட்டிலேருந்து தீபாவளி ஆனால் கண்டிப்பாக சீர்வரிசை வரும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சீர் வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிக்கலான்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா என் பொண்ணை நான் சமாதானப்படுத்தியாச்சு. நேத்து வச்ச சாப்பாடையும் இன்னைக்கு சுட்ட வடையும் கொடுத்து அவகிட்ட எப்படி இருக்குன்னு வேற நான் கேள்வி கேட்டேன். அவ என்ன தெரியுமா சொன்னா, உன் அக்கா போரு தாங்க முடியலம்மா, ஏற்கனவே எனக்கு ட்ரெஸ் பட்டாசு இல்லை, நான் கடுப்புல இருக்கிறேன், நீ வேற இந்த மாதிரி என்ன கேட்டு டென்ஷன் பண்ணாதம்மா என்னை திட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன், என் மனசு சமாதானப்படுத்துறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்.